படம் நடித்த போது 100 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 10 ரூபா தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். மந்திரிகுமாரி படத்தில் நடிக்கும் போது அவருக்கு மாத சம்பளம் 1000 ரூபா தான். மொத்தமாக அந்த படத்துக்கு பேசிய சம்பளம் அவருக்கு 10,000 ரூபா தான். அதில் மாதம் 1000 ரூபா கொடுப்பாருங்களாம். அந்த 1000 ரூபாயில் தர்மத்திற்கு என்று 100 ரூபாயை ஒதுக்கி வைத்து விடுவாராம். அதை போல் நீங்கள் பெரியவர்களானதும் வசதி வாய்ப்பு வந்ததும் உங்களால் ஆன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் கடைசி காலத்தில் உங்கள் கூட வரும். யாருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உடனே செய்து விடுங்கள். நாளைக்கு செய்வோம் என்று தள்ளி போடார்கள், மறுநாள் செய்வோம் என்று நினைக்காதீர்கள். அதற்குள் நமது மனம் மாறினாலும் மாறிவிடும், அல்லது நம் ஆயுளே முடிந்துவிடும். ஆனால் நினைத்தவுடன் நினைத்த நேரத்தில் எந்த நன்மை செய்ய வேண்டுமானாலும் செய்து விடுங்கள் என்று சொல்வார். அவர் சொன்னதற்கேற்ப எங்களாலான முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு என்னை போன்றவர்கள் எம்ஜிஆருடன் பழகியவர்கள் அவருடைய வார்த்தைக்கேற்ப செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் படம் உழைக்கும் வரைகளிலிருந்து மதுரை மீட்ட சுந்தரம் ஆகிய வரையிலும் வெளியே சினிமாவிலும் அரசியலும் சேர்ந்தார் போல் என்னை வளர்த்து விட்டவர் தான். அவர் ஆட்சி காலத்திலே தான் நான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆனேன். நம்ம கட்சியிலே பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நான் தான் சீனியர். நான் முரசொலியில் 1966 72 வரையிலும் துணை ஆசிரியராக பணியாற்றினேன் கலைஞர்கிட்ட. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவனா போயிட்டேன், பேச்சாளன் ஆகிட்டேன். அப்போ சீனியர் பேச்சாளனே கட்சியில் நான் தான். மேலவை உறுப்பினர் மேலவை கலைத்த பிற்பாடு என்னை அரசவை கவிஞர் பதவியிலே அமர்த்தினார். தமிழ்நாட்டில் இதுவரை அரசவை கவிஞர்களாக இருந்த பெருமை 4 கவிஞர்களுக்கு தான் உண்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இருந்தார். பிறகு ராஜாஜி 1952 2வது முறை முதலமைச்சராக வந்தபோது பதவி தேவையில்லை என்று தூக்கிவிட்டார். பிறகு அதன் பிறகு யாரையும் அந்த பதவிக்கு நினைக்கல. பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுதான் கண்ணதாசனை சிறப்பிக்க வேண்டும், அவருடைய திரைத்தமிழ் சிறப்படைந்தது, சிறப்புக்குரியது, இலக்கிய தமிழ் ஏற்றம் பெற்றது, சிறப்பிப்போம் என்று கருதி அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு புலமை பித்தனை அந்த பதவியில் அமர்த்தினார். பதவிக்காலம் முடிந்த ஒருபாடு என்னை அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். ஆக தமிழ்நாட்டில் அரசவை கவிஞர்களாக இருந்த பெருமை சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கள் 4 பேருக்கு தான் உண்டு. இந்த பெருமையெல்லாம் எம்ஜிஆருக்கு தான் உண்டு. இப்போ என்னுடைய பாட்டு மீனவன் படத்தில் நான் எழுதின அந்த பாட்டை சொல்கிறார். தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வங்கையன்று வந்திருக்கும் உலகோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் இரவோ அப்படின்னு ஒரு பாட்டு. அது கூட எப்படி எழுதுனேன்னா இல்லை, அது எம்ஜிஆர், அதாவது மனிதநேயத்தன்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவன் எவன்டையாவது இருக்குதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு முறை சத்யா ஐயா நீதிபதி ஐயா இருக்கிறாங்க, அதிகம் பேசுகிறதா நினைக்காதீங்க. எம்ஜிஆரை பற்றி ஒரு 2 வார்த்தையாவது பேசுகிறது தான் நான் இந்த விழாவுக்கு வந்தது. ஏன்னா அண்ணா நகரில் முன்னாள் எம்ஜிஆர் விழா கூட்டம் போட்டாங்க, என்னையும் முன்னாள் அமைச்சர் செம்மனையும் கூட்டமே நடத்தலை. ஆனால் இங்கேயாவது வந்து அவரை பற்றி 2 வரி சொல்லிட்டு போகலாம் நினைக்கிறேன். ஐயா எம்எல்ஏ ஐயா, நீங்களும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒரு முறை சத்யாஸ்ரீயில் எம்ஜிஆர் சத்தியம் பார்க்க போனேன். அப்போ மீனவன் என்பவர் படப்படி நடந்து போட்டு இருந்தது. என்னை பார்த்து இந்த படத்தில் என்ன பாட்டு எழுதியிருக்காரு கேட்டார். நான் ஒன்றும் எழுதலையே அப்படின்னு. உன்னை வச்சு எழுத சொன்னேனே, யாரும் என்னை கூப்பிடலையா கூப்பிட அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜாராம் வந்தார். உத்திரியத்தை வச்சு பாட்டு எழுத சொன்னேன், ஏன் எழுதலைன்னு கேட்டார். நாங்கள் தேடும்போது ஊரில் இல்லைன்ட்டார். அவர் தேடும்போது ஊரில் இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை? ஸ்ரீதர் படம்னு கொஞ்சம் சலுகை கொடுத்தா எல்லாம் அதிகமாக சலுகை உரிமையை எடுத்துக்கொள்கிறீர்கள். குறிப்பிட்ட நாளில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு கோபம் அவர் பக்கம் கேட்டு என் பக்கம் திரும்பி கோபமா சென்னையை விட்டு எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன், ஏன் சொல்லலைன்னு கேட்டார். நான் ஒரு காரணத்தினால சொல்லாமல் போனேன், அது என்னன்னு சொல்லலை. அவருக்கு ஏதாவது இருக்கும் ஒரு கேட்டுக்கலாம்னு வச்சுக்கிட்டு இப்போ தான் வந்துட்டார்ல இவரை வச்சு நான் ஒரு பாட்டு போட சொன்னீங்கன்னு டைரக்டர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜாராம் சொன்னார், முந்தா நாள் தான் டைரக்டரும் தயாரிப்பாளரும் சாங்க்கான எல்லா சுச்சுவேஷனும் முடிந்து விட்டது, இனிமேல் டைலாக்ஸ் எல்லாம் பாக்கின்னு பேசிக்கிட்டாங்களே அப்படின்னாரு. அப்படியா? அப்படின்னா நீங்கள் சானாவையும் டைரக்டரையும் வர சொல்லுவார். டைரக்டர் ஸ்ரீதர், சானானா அந்த படத்தின் தயாரிப்பாளர் சடையப்ப செட்டியார் வந்தாங்க. 2 பேரும் வந்தாங்க. இவர் தான் நான் சொன்ன முத்துலிங்கா, இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் எம்ஜிஆர். உடனே சடையப்ப செட்டியார் பிடரியை தெரிந்து கொண்டு அவரும் சிரித்து கொண்டு சிச்சுவேஷன் போடுறதுக்கான ட்ரீம் சாங் போடுவதற்கான சிச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு வச்சு
இல்லையே இல்லை ஸ்ரீதர் சிச்சுவேஷனுக்கு சாங் போடுறதுக்கு இல்லை முடிஞ்சு வச்சு அப்படின்னார் அவர். உடனே எம்ஜிஆர் கொஞ்சம் கோவம் வந்து ட்ரீம் சாங் என்னடா சுச்சுவேஷன் வேண்டியிருக்கிறது, ஒரு சுச்சுவேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி போடுறதுக்கு பேர் தான் ட்ரீம் சாங். ஒரு ரிலாக்ஸுக்காக போடுறது என்ன, சாப்பிடும்போது கூட நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம், நடக்கும்போது கூட நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம், வேலை செய்யும்போது கூட நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம், வேலை செஞ்ச களைப்பில் நினச்சி மாதிரி கூட போடலாம், கனவு போகிற மாதிரி போடலாம். இப்போ அங்கேவாவில் போட்டோமே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், இது என்ன சுச்சுவேஷன்? ஏன் அப்போ அந்த காலத்தில் மதுரை வீரரை நாங்கள் போட்டோமே நாடகம் எல்லாம் கண்டேன் இந்த நாடும் இப்படி பாடியே காமிச்சாரு ஆடுபடி, என்ன சுச்சுவேஷன்? ஏன் உங்கள் உரிமை குரலில் போட்டியல்ல விடியே கதை எழுது கண்ணீரில் எழுதாது என்று கண்ணதாசன் எழுதின இந்த பாட்டை சும்மா நானும் வாரி எழுதியதாக சொல்லி என்கிட்ட சட்டியல்ல, அது என்ன சுச்சுவேஷன்? அது மாதிரி இது ஒரு சுச்சுவேஷன். அடுத்து இதுதான் ஷூட்டிங் சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காம காரில் ஏறி போயிட்டார். எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டு போன ஒரு பாட்டு எப்படி போடாமல் இருக்க முடியும்? பாட்டு கடைசியாக அது பாட்டு எடுக்கும்போது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்னால் அது ரொம்ப சுவையாக இருக்கும், அதெல்லாம் வேறு நிகழ்ச்சி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எழுதின பாட்டு தான் இந்த தங்கத்தில் முகம் எடுத்துங்கிற பாட்டு. அந்த எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த படத்தில் பாடல்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று தெரிந்த பிறகும் முத்துலிங்கத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதுங்கன்னு ஏன் சொன்னார் எம்ஜிஆர்? தன்னை நம்பி இருப்பவர்கள் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் பயன்பட வேண்டும், ஏதேனும் உதவ வேண்டும். அதுதான் மனித நேயம், மனித பண்பா. இது எத்தனை நடிகர்கள் நினைக்கிறேன், எந்த நடிகர்கிட்ட இருக்கிறது? எல்லா நடிகர்களுக்கும் நான் எழுதியிருக்கிறேன், ரஜினிகாந்த் முதல்ல எல்லா வரையிலும். ஏன்னா இளையராஜா இசையிலே 380 பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கிடைக்க முறையில் மாஞ்சோலை கிளிதானம் மாந்தானம் அது மாதிரி. பாலசுப்ரமணியம் இறந்தபோது என்னுடைய பாட்டு தான் டிவிலாம் எல்லாம் போட்டாங்க. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் இப்படி நிறையா பாட்டு. சிறந்த பாடலுக்காக 3 முறை நான் தமிழகத்துக்கு விருது வாங்கினேன். அதையெல்லாம் சொன்னால் என்னுடைய பெருமையை சொல்வதாக இருக்கும், அதுக்காக நான் போகலை. அது மாதிரி எம்ஜிஆரை போல மனித நேயம் உள்ள நாங்களாக அவரிடம் பலன் பெற்றோம். அவரை நேரில் பார்க்காதவர்கள் கூட இன்றைக்கும் இந்த ஸ்ரீராமனுக்கு நிகராக அவருடைய படத்தை வைத்து வழிபடுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? எம்ஜிஆருடைய மனித நேயமும் மக்கள் செல்வாக்கும் இன்றைய இளைஞர்களை கூட ஈர்த்திருக்கிறது என்பதான பொருள். ஆக அப்படிப்பட்ட எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை நமது ஜெயசந்திரன் போன்றவர்கள், இளங்கோவன் போன்றவர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற காலம் வரை அலைகடலை கலைக்க எப்படி சாராக்க முடியாதோ அதை போல புரட்சித் தலைவர் இந்த உருவாக்கிய இந்த இயக்கத்தை எவராலும் அழைத்து விட முடியாது. 2026ஆம் ஆண்டில் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் அதற்காக முயல வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அப்போ தான் எல்லோரும் வேலை செய்வாங்கன்ட்டு. பாதிக்கு பாதியாவது நான் வெற்றி பெற்றால்தான் 2026 நான் ஆட்சிக்கு வர முடியும் என்று சொல்லி பேச இதுவரையிலும் வாய்ப்பளித்ததற்காகவும், இதுவரையும் நீதிபதி அவர்கள் மறுப்பு சொல்லாமல் இருந்ததற்காகவும், இதுவரையிலும் என்னை பேச அனுமதித்த அண்ணன் தமிழ்மணி அவர்களுக்காகவும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை என்று சிறப்பித்த நீங்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் வளமோடும் வலிவோடும் பொலிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களையெல்லாம் வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று வாழ்த்தி இந்த கரியராமர் கோயில் இன்னும் ஆயிரம் இதன் புகழ் மங்காது மறையாது மேலும் மேலும் செழித்தோங்கும் என்று சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்து செல்லிருக்கக்கூடிய உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மங்களம் பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று மீண்டும் வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாலும் அவர் 1972 கொஞ்சம் தலைவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி, அதனால தான் தலைவர் எம்ஜிஆர் புகழ்ந்து பேசினார். அவருக்கு உங்கள் சார்பாக நன்றி சொல்லி நம்மளுடைய அடுத்தபடியாக நம்மளுடைய கதாநாயகனாக இருந்தாலும் நல்ல இந்த கோயிலுக்கு மட்டுமல்ல மனிதநேயமிக்க நம்மளுடைய தமிழ்மணி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு. நீ அங்கேருந்து பேசுங்க சார்.
முதலாக இந்த கோவிலுக்கு வந்தபோது எத்தனை பூசாரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு புத்தாடை எடுத்து தர வேண்டும் என்று அவர்களை பார்க்க விரும்பினேன். நான் இன்னொன்றும் சொன்னேன், எந்த புடவையை ஒரு பூசாரியினுடைய மனைவி உடுத்துகிறாரோ அதே புடவையைத்தான் என் மனைவியும் உடுத்துவார். 11 எடுத்தேன், 11 கொடுத்தேன். ஆனால் ஒரு தவறு எழுந்து விட்டது. இன்றைக்கு ஒரு கோவிலில் பூஜை செய்தது பார்த்தது பிறகு 11வது பூசாரி இங்கே இருக்கிறார் என்று தான் தெரிந்தது. அந்த 11வது பூசாரியை உயர்நீதிமன்ற நீதியாக இருக்கலாம், ஆனால் அவர் பூஜை செய்த அழகை பார்த்தபோது நானல்ல கொடுத்து வைத்தவர், கரிய கோயில் ராமர் கொடுத்து வைத்தவர் என்றார். மனமாற எண்ணுகிறேன். மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் நான் இறுதி பாகத்தில் நன்றியை செலுத்துகிறேன். கொஞ்சம் சொல்ல வேண்டிய ஒரு 3-4 விஷயங்களை முடித்துவிட்டு நான் அங்கே வருகிறேன். கரியராமரை காதலிக்கிறேன். இயல்பான கேள்வி. என்னுடைய பெயர் என்ன? KR தமிழ்மணி. கரியராமர் தமிழ்மணி, KR தமிழ்மணி. கரியராமரை காதலிக்காமல் யாரை காதலிப்பார்? கல்ராயன் தமிழ்மணி, KRT. இல்லை, நாங்கள் மலையாளி இனமாயிற்றே, உண்மை. என் பெயர் KR தமிழ்மணி, KRTM, கரிய கல்ராயன் தமிழ்மணி, KRTM. எனவே நான் கரியராமரையோ அல்லது கல்ராயன் மலை மக்களையோ அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்கு வேறு விளக்கங்கள் தேவையில்லை என்று நான் மனமாற கருதுகிறேன். ராமாயணம் எனக்கு தெரிந்து நான் எல்லா மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்றவன் அல்ல. எல்லா மதங்களை சார்ந்த அத்துணை புராணங்களையும் நான் கற்றவன் அல்ல. ஓரளவு எனக்கு தெரியும் என்பது தவிர, அந்த ஓரளவு என்பதை விட பேரளவு என்று சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் ராமாயணத்தை போல் ஒரு நீடித்து நிற்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு காவியமோ புராணமோ இதிகாசமோ அமையவில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் எனக்கு 71 வயது. ஒரு 60 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து ராமாயணத்தை என்னால் முடிந்தவரை படித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகில் இருக்கிற எல்லா இதிகாச புராணங்களையும் விட ராமாயணத்துக்கு ஒரு மரியாதை இருப்பதாக என்ன என்று என்னை கேட்டால் மிகுந்த தாழ்மையோடும் பணிவோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். எதுவும் சுபமாக ஆரம்பிக்க வேண்டும். தமிழ் சினிமாவில் கூட வெற்றி வெற்றி என்று கதாநாயகன் கத்திக்கொண்டே ஓடுவதும், அங்கிருந்து கதாநாயகி சக்சஸ் சக்சஸ் என்று ஆங்கிலம் படித்த கதாநாயகி கத்திக்கொண்டு ஓடி வருவதும் இயல்பு. ஆனால் இந்த உலகத்தின் ஒரே ஒரு புராணத்தில் தான் நண்பர்களே ஒரு சாபம் அநேகமாக ராமாயணத்தை தெரிந்த 95% பேர்களுக்கு இது தெரியாது. ஒரு சாபம், அது அந்த சாபம்தான் ராமாயணத்தினுடைய முதல் 4 வரிகள். வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் என்பது எல்லோருக்கும் தெரியும், ஆச்சரியம் இல்லை. அந்த வால்மீகி கொள்ளைக்காரராக இருந்து ஒரு துறவியாக மாறி இறைபக்தியால் பதம் அடைந்தவர். ஒரு ஆற்றங்கரையிலே நின்று சீடர்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு வேடரின் அம்பு கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்த ஒரு ஆண் பெண் பறவையிடையே புகுந்து ஆண் பறவையை கொன்றுவிட்டது, கீழே விழுந்து மாண்டுவிட்டது. அந்த பெண் பறவை துடித்து கதறி அழுகிறது. தன் ஆண் துணையை இழந்துவிட்ட காரணத்தால் அதை பார்த்து துடித்து போய்விட்ட அந்த கண்ணீர் சோகத்தில் அந்த காதலின் ஆழத்தை உணர்ந்து கொண்ட வால்மீகி முனிவர் முற்றும் துறந்தவன், எந்தவித உணர்ச்சிக்கும் ஆட்படக்கூடாதவன் தான் முனிவன். ஆனாலும் சாப விட்டு விடுகிறான்.
அட பாவி, இப்படி அதன் ஆண் துணையை கொன்று விட்டாயே, நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் இருக்க இடமில்லாமல் அலைய வேண்டும். ஒரு 10 நிமிடம் கழித்து தன்னை சாந்தப்படுத்திக் கொள்கிறான். ஒரு வேடனுடைய வேலை, ஒரு மிருகத்தை, ஒரு பறவையை கொன்று சாப்பிடுவதாலே நான் ஏன் உணர்ச்சி வசப்பட்டேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாரதர் வந்து சொல்லுகிறார், இல்லை, நீ ராமனின் கதையை எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. நீ சாபமிட்டாய் அல்லவா 4 வரிகள், அதையே ராமாயணத்தினுடைய தொடக்க உரையாக வைத்து ராமனுடைய கதையை பாடு என்று. நண்பர்களே, இன்றைக்கும் வரை அந்த சாபம்தான் ராமாயணத்தினுடைய முதல் 4 வரிகள். என்னுடைய தாழ்மையான கருத்து, இந்த உலகின் முதல் 4 வரிகளை சுப வரிகள் அல்ல, சாபத்தால் ஆரம்பித்ததுதான் ராமாயணம். அதனால் நான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனக்கு ஏன் பழங்குடி மக்களை பிடிக்கிறது என்று ஒரு கேள்வி எழலாம். ஒருவேளை நான் போன பிறவியில் உங்கள் இனத்தில் பிறந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. ஆனால் அந்தமான் தீவுகளிலே சென்டரினஸ் தீவு என்று ஒரு தீவு இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. நான் சொல்வது கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல. அங்கு மொத்த ஜனத்தொகையே சின்ன தீவு. ஒரு 30 - 40 பேர் இருக்கிறார்கள், பழங்குடிகள். அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய மூத்த பழங்குடி 1000 இனம் இருக்கிறது. ஆனால் அந்த சென்டரினஸ் தீவில் இருக்கிறவர்கள் தான், அந்த 38-40 பேர் தான் உலகத்தினுடைய ஆதிவாசிகளாக இன்று வரை அறிஞர்களால் கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சி, சுனாமி வருகிறது, 40 பேரும் காணாமல் போய்விட்டார்கள். அறிவுசார் உலகம் ஆடி போய்விட்டது. ஏனென்றால் அவர்களுடைய குணங்களை வைத்து, எப்போதாவது கிடைக்கிற அவர்கள் இரத்தத்தை வைத்து பலவிதமான ஆராய்ச்சி மேல் நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி மனித இனம் தோன்றியது என்பதை கண்டுபிடிப்பதற்காக 40 பேரும் இல்லை, தீவு காலியாகிவிட்டது. சுனாமி முடிந்து திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு பறவை கூவுகிற போது, காற்று எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கிறது என்கிற போது, ஒரு மிருகம் மண்ணை பிராண்டுகிற போது, கூச்சலிடுகிற போது, சத்தம் போடுகிற போது, இயற்கை என்ன மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் சுனாமி வரும் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓடி ஒளிந்து கொண்டோம். போகட்டும், பெரிய விஷயம் அல்ல. அந்த தீவுக்கு யாரும் போகக்கூடாது. இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் அந்த தீவில் காலெடுத்து வைக்கக்கூடாது. அந்த 40 பேர் 35 பேர் யாரையும் அந்த தீவில் அனுமதிப்பதில்லை, கொன்று விடுகிறார்கள் இன்று வரை. லண்டனை சேர்ந்த ஒரு வாலிபன், ஒரு குறிப்பிட்ட நோக்கம் சரி தவறு என்பது வேறு, எனக்கு தெரியும், நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. அவன் அங்கே போகிறான். ஒரு சிறுவன், ஒரு 7-10 வயது சிறுவன் ஒரு விஷ அம்பால் அவனை அடிக்கிறான். முதல் அம்பு இந்த லண்டனை சேர்ந்த இளைஞருடைய இதயத்தை காத்து கொண்டிருந்த ஒரு பைபிள் புத்தகத்தில் பட்டது. அடுத்த அம்பு அவன் நெஞ்சை தட்டு. அவன் அங்கேயே, அந்த லண்டன் வாலிபன் அங்கேயே மாண்டு விழுந்தான். அவனை இறக்கி விட்டவர்கள் ஒரு மோட்டார் போட்டிலே கொண்டு இறக்கி விட்டார்கள். அவர்கள் அவருடைய தாய் தந்தைக்கு லண்டனிலே சொல்லுகிறார்கள், ஒரு 10 நிமிடம் கூட ஆகவில்லை, கொன்று விட்டார்கள். அந்த தாய் தந்தை கேட்கிறார்கள் கண்ணீரோடு, சரி என் மகனை இறக்கலாம் என்று தெரிந்துதான் போனான், போகட்டும், எப்படியாவது அந்த 40 பேர் ஏமாந்த போது அந்த உடலை அங்கு கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள். எப்படி அங்கு யாரும் இல்லாத போது இறங்கி தீவிலே ஓடிவிட்டானோ
அப்படி யாரும் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அந்த உடலை மட்டும் எடுத்து வந்து விடுங்கள். நாங்கள் எங்கள் மத சடங்குகளை செய்து எங்கள் மகன் ஆத்மா நல்ல இடம் பெற எங்கள் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். 2 நாட்கள் ஆகிவிட்டன. மோட்டார் போட் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று சுற்றி 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 வந்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 3வது நாள் காலை, விடியற் காலை, இந்த 40 சிறியவர்கள், வயதானவர்கள், கிழவிகள், இளம்பெண்கள் சுற்றி அமர்ந்து விட்டார்கள். ஆங்காங்கே கத்தியை நிட்டிருக்கிறார்கள். கபாலங்கள் காணப்படுகின்றன. இந்த மோட்டார் போட்டிருந்தவர்கள் தாய் தந்தையரை நண்பர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், அம்மா, அந்த 40 பேரும் நரமாமிசம் சாப்பிடுகிறவர்கள் உங்கள் மகனை துண்டு துண்டாக வெட்டி சாப்பிடுவதற்கு சுற்றி அமர்ந்து விட்டார்கள். அங்கிருந்து பெற்றோர் அழுகிறார்கள். என்னதான் காசுக்கு இறக்கிவிட்டாலும் மோட்டார் போட்டில் இருந்த 3 பேரும் மனிதர்கள், அவர்களும் அழுகிறார்கள். ஆனால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அவனை வெட்டி சாப்பிடவில்லை இந்த உடலை. அந்த 40 பேரும் அருகிலே உட்கார்ந்து அவர்கள் எந்த கடவுளை நம்புகிறார்களோ, அவர்கள் இடத்தில் மாண்டு போன ஒருவனுக்கு என்னவெல்லாம் செய்வார்களோ அந்த சடங்குகளை எல்லாம் செய்து அவனை நல்லடக்கம் செய்தார்கள். அவர்கள்தான் கொன்றார்கள். தங்கள் இனத்துக்கு ஆபத்து வந்துவிடும் என்று கொன்றார்கள். மாண்டு போய்விட்டான். 2 நாள் யாரும் எடுத்து போகவில்லை. எங்கள் பகுதிக்கு வந்து எங்களால் கொல்லப்பட்ட இவன், நாங்கள் எந்த கடவுளை நம்புகிறோமோ அந்த கடவுளை எங்கள் சடங்குகளால், எங்கள் மொழியில், எங்கள் மத அடிப்படையில் வேண்டிக் கொண்டு அவனை அடக்கம் செய்தார்கள். அதனால்தான் இன்னும் பழங்குடி மனிதன் மட்டுமே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். நகரத்தில் வாழ வாழ மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உண்மையான நாகரிகத்தை இழந்து, நண்பர்களே, சற்று வருத்தத்தோடு சொல்லுகிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதாவது ஃப்ளாட் 60 வீடு இருக்குமானால் தலைமுடிவோடு வெட்டத்தோடு சொல்லுகிறேன், அடுத்த வீட்டில் இருப்பவனுடைய பெயர் இந்த வீட்டில் இருப்பவனுக்கு தெரியாது. அவன் தீவிரவாதியா, அவன் பெயர் என்ன, அவன் தொழில் என்ன செய்கிறான், அநேகமாக கதவை திறந்தே வைக்க மாட்டார்கள். காற்றும் புகக்கூடாது, அக்கம் பக்கத்தில் இருக்க யாரும் வந்துவிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு நகர வாழ்க்கை என்பது ஒரு சிறை வாழ்க்கையை போல் நானெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் ஒரு நகர வாழ்க்கையினுடைய இலட்சியமும் இலக்கணமும் அது நடைமுறையும் அப்படித்தான் இருக்கிறது. இங்கிருக்கிற மனிதர்கள் இல்லை. ஒரு மனிதன் மாண்டு போய்விட்டால் காலையிலிருந்து மாலை வரை இங்கே வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். அன்றைக்கு ஒரு 100 ரூபாய் வேலை கிடைக்குமா? இல்லை, நான் வரமாட்டேன். என்னுடைய மச்சானுடைய சித்தப்பனுடைய அண்ணன் மாண்டு போய்விட்டார். எவ்வளவு நெருங்கிய உறவு பாருங்கள். என்னுடைய மச்சானுடைய அத்தானுடைய சித்தப்பன் மாண்டு போயிருக்கிறார். எனக்கு நெருங்கிய உறவு, நான் வரமாட்டேன். ஒவ்வொரு நாளும் இங்கு ஒரு 15 ஆண்டு காலமாக நான் இருக்கிறேன். அதை தொடர்ந்து அதை பார்த்து வருகிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி இன்னொரு மனிதரை மதிக்க வேண்டும், அவன் உரிமைகளை எப்படி போற்ற வேண்டும் என்கிற உணர்வு இன்று வரை பழங்குடி இனத்திடம் மட்டுமே இருப்பதாக நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து கருதுகிறேன். அதனால்தான் இந்த பழங்குடி மக்கள் மீது எனக்கு பெருத்த அன்பு இருக்கிறது. வேறொன்றும் காரணம் இல்லை. எனக்கும் அவர்களுக்கும் வேற எந்த தொடர்பும் கிடையாது. மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் என்னிடம் ஒரு சிறு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார்கள். தமிழ்மொழி, குரங்குகள், கரடிகள் இவையெல்லாம் ராமன் இலங்கைக்கு படையெடுத்த போது கூட சென்றன. ஆனால் அவையெல்லாம்
ஒரு கைமாறு கருதி ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு அரச பதவி சம்பாதித்து கொடுத்த காரணத்தால் அவர்கள் ராஜாவை பின்தொடர்ந்து சென்றார்கள். ராவணனை கொல்ல ராமனுக்கு உதவினார்கள். ஆனால் ஒரு அணில் மட்டும் எந்த விதமான நன்றிக்கடனும் இல்லாமல் அவர்கள் என்னால் முடிந்த மண்ணை இந்த அணை கட்ட போடுகிறேன் என்று அள்ளி போட்டது என்று சொன்னார்கள். அந்த நீதிபதிகளுடைய கருத்தை மதித்துத்தான் ஒரு சின்ன ஐம்பொன்னாலான கொஞ்சம் செலவு அதிகமாகியது. நான் போட்ட பட்ஜெட்டு பட்டாபிஷேக ராமன் 4 பேருக்கு இது கொஞ்சம் அதிகமாகி இருந்தாலும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் அதை செய்தேன். அது வைக்கப்பட்டிருக்கிறது. திரு பாரஸ்புலர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நான் இன்னொரு சிறு கருத்தை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ராமாயணத்தை நான் படித்து தெரிந்து கொண்ட ஒரு 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து படித்து வருகிறேன். கடந்த ஒரு மாணவனாக இருந்தபோது எப்படியும் ஒரு 1500 நூல்கள் எனக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கும். பேச்சு போட்டிகளில் ஒரு 100 பதக்கங்கள், வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம், தங்க பதக்கம் இவையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கும். அவ்வளவையும் ஒன்று கூட வைத்துக் கொள்ளாமல் என் கண்ணில் பட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன். ராஜாஜி அவர்கள் எழுதிய ₹1.50 விலையில் அன்றைக்கு வந்த சக்கரவர்த்தி திருமகன் என்கிற அந்த புத்தகத்தையும் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமானால் தொடர்ந்து படிக்கிறேன். இப்போது அதை படிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய பக்கங்கள் கிழியக்கூட ஆரம்பித்து விட்டன. அது கிழிகிற போதெல்லாம், அதை பார்க்கிற போதெல்லாம் என் வாழ்வினுடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று என் மனம் என்னிடம் சொல்லுகிறது. போகட்டும், பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறக்க வேண்டும். அதில் எனக்கு வருத்தம் ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அணில் தியாகி என்று நீங்கள் சொன்னால் நியாயம் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இல்லை. ராமாயண கதையில் தயவு செய்து வீட்டுக்கு போய் சிந்தித்து பாருங்கள். யாராவது தியாகி உண்டென்றால் ஒரே ஒரு தியாகி தான். லட்சுமணன் மனைவி மட்டும்தான் தியாகி. ஏன் தெரியுமா நண்பர்களே? ராமாயணத்தை சொல்லுகிறவர்கள் முழுதாக சொல்லுவதில்லை. ராம, லட்சுமண, பரத, லட்சுமண 4 பேருக்கும் ஒரே நாளில் திருமணம் நடந்தது. ஜனகருடைய புத்திரி ஊர்மிளை, அவரை, அந்த அம்மையாரை இரத்த சம்பந்தத்தால் பிறந்தவர், அவரை லட்சுமணன் திருமணம் செய்து கொண்டார். யாக பூமியிலே உழுகிற போது கிடைத்த இறைவனின் அருட்கொடை சீத்தை ராமர் கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் கொஞ்சம் போரடிக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று தசரதனால் அல்லது கைகேயால் சொல்லப்பட்டு ராமன் முடிவு செய்து வந்து அறையில் இருக்கிற சீதையிடம் சொல்லுகிறார், நான் காட்டுக்கு போக வேண்டும். 14 வருடங்கள் ஓடிவிடும். 14 வருடங்களும் இங்கு நீ அமைதியாக இருக்க வேண்டும். அவள் கேட்கிறார், என்ன ராமா, உன்னை நான் பெரிய அறிவாளி என்று நினைத்தேனே, இவ்வளவு பெரிய முட்டாளாடி? எப்படி ராமன் காட்டுக்கு போக வேண்டுமானால் சீதையும் காட்டுக்குத்தானே போக வேண்டும். ஒரு மிக அருமையான சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுகிறார். இன்றைக்கும் வடநாட்டில் அந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் திருமணம் செய்கிறார்கள் இந்துக்கள். எம் சீதா மம சீதா சகதர்ம சரீதவ சதினாம் பத்ரந்தே வாணியம் குருணீஷ பாரினா பதிவரதா மகாபாகா சாயா விவானு கதா சுதா. என்ன என்றால், சீதையினுடைய தந்தை ஜனகர் அவள் கையை பிடித்து ராமர் கையில் ஒப்படைக்கிற போது இந்த மந்திரத்தை தான் சொன்னார். இதோ என் மகள் சீதை கற்பை காத்து பாக்கியவதியாக உன் நிழலை பற்றி உன்னை விட்டு பிரியாமல் இருப்பாள். இதுதான் இந்த சமஸ்கிருத ஸ்லோகம். சொல்லிவிட்டு
இப்படி சொல்லித்தானே என் தந்தை உன்னிடம் என்னை ஒப்படைத்தார். எப்படி நீ மட்டும் போவாய்? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அந்த பாடல் தான். ராமன் அதில் உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்டு சரி நீயும் வா. 2 பேரும் வெளியே வருகிறார்கள். இங்குதான் அநியாயம் ஆரம்பிக்கிறது. வாசலிலே நின்று கொண்டிருக்கிற லட்சுமணன் சொல்லுகிறான், அண்ணா நானும் வருகிறேன், உன்னை பிரியாத தம்பி நான். ராமன் சீதை முகத்தை திரும்ப 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 10 முறை 20 முறை 50 முறை உற்று நோக்குகிறான். ஏதாவது சீதை சொல்லுவாளா என்று. ஏன் இறைவன் பெண்களை இப்படி படைத்திருக்கிறான் என்று இன்று வரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 1 மணி நேரம் உள்ளே லெக்சர். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. என்ன சொல்லியிருக்க வேண்டும் சீதை? லட்சுமணா வருகிறாயா? உன் மனைவி அழைத்துக் கொண்டு. அதுதான் 14 வருட காலம் ராமனை விட்டு சீதை பிரியக்கூடாது. அதுதான் நியாயம். அந்த தாம்பத்தியம் அருந்து போய்விடக்கூடாது என்றால் லட்சுமணன் மனைவிக்கு பொருந்தாதா? 14 ஆண்டு காலம் அவள் தனிமையிலே கிட்டத்தட்ட ஒரு தனிமை சிறையில் வாழ்ந்தாள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ராமாயணத்தில் போற்றப்பட வேண்டிய ஒரே ஒரு கேரக்டர் லக்ஷ்மணனின் மனைவிதான். என்றைக்கு லக்ஷ்மணனின் மனைவிக்கு நாம் சிலை வைக்கக்கூடிய தைரியம் ஒரு ராமர் கோவிலில் நமக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் நாம் தியாகத்தை போற்றுகிறோம். இந்த கோவிலில் நான் பணி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யவில்லை. என் எல்லா சொத்துக்களையும் விற்றுவிட்டு ஒரு 10 கோடி ரூபாயில் தங்கத்தில் ராமர் சிலை வைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கான முயற்சிகளை எடுத்தேன். அநேகமாக என்னுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு நான் இடத்திற்கு வந்திருப்பேன். வாழ முடியும் இந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் அதற்கு நான் தயங்கவில்லை. ஆனால் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுக்கணும், பாதுகாப்பு கருதி இல்லை. அது அந்த பகுதியில் மலைப்பகுதி, காட்டுப்பகுதி, நாட்டு துப்பாக்கி ஏகமாக இருக்கிறது. ஒன்றுமே அந்த சிலையை காப்பாற்ற முடியாது. நீ 10 கோடி நீ சொத்தையும் இழந்து நடுத்தம் கொண்டு விடலாம். ஒரு சிலையை செய்து எங்காவது வைத்து விட்டு போகிறார்கள். எங்கு வைப்பதென்று நான் இளங்கோவர்கள் சொல்வது போல முத்துமலை முருகன் கோவிலுக்கு போன போது அன்றைக்கு நான் இந்த பகுதிக்கு வந்தபோது ஒரு பெரிய சோகம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. இப்போது இருக்கிற என்னுடைய வீட்டை வாங்குவதற்காக நான் வந்தபோது 2009 ஒரு பெரிய சாலை விபத்து. என் தாய் இறந்து விட்டார், என் மனைவியின் தாய் இறந்து விட்டார். அவருக்கு கழுத்து ஒடிந்து விட்டது. என் மனைவிக்கு நான் கிட்டத்தட்ட முடமாகிவிட்டேன். என்னுடைய ரைட் சைடு பூரா நட் போட்டு ஆங்காங்கே பூட்டப்பட்டிருக்கிறது. குச்சி இல்லை. இப்போது குச்சி சமீபத்தில் நடந்த ஒரு ஆபரேஷன் காரணமாக புண் ஆதார காரணத்தால் குச்சி வைத்து நடக்கிறேன். இந்த பின்னணியிலே அன்றைக்கு வடக்கு நாட்டினுடைய தலைவராக இருந்த சுமித்ராமனுக்கு என் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும், என் மேல் அன்பை பொழிந்தவர், மிக நெருக்கமாக இருந்தவர். அவர் என்னை கேட்டார், இது என்ன அநியாயம்? எங்கள் பகுதிக்கு எங்கள் மக்களுக்கு ஒரு கோவில் கட்டுவதாகத்தானே நீங்கள் சொன்னீர்கள், ஏன் போய் ஊர் ஊராக இடம் தேடுகிறீர்கள்? நான் சொன்னேன், நியாயம். இது நீங்கள் கேட்கிற கேள்வி என் நெஞ்சை சுடுகிறது. ஆனால் ஒரு வார்த்தையோ வாக்கையோ என்னால் கொடுக்க முடியவில்லை. முடிந்தால் உங்கள் பகுதியில் வைக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு எனக்கு உதவி செய்தவர், எஞ்சியிருக்கிற என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்க வேண்டும் இளங்கோவன் அவர்களுக்கு. அவரிடம் நான் பேசிய போது அவர்தான் இந்த கோயிலை போய் பார்த்து விட்டு வா என்று சொன்னார். இங்கே வந்து பார்த்த பிறகு இதைவிட ஒரு பொருத்தமான கோவில் கிடைக்காது என்று என்னுடைய உள்மனம் அழுத்தம் திருத்தமாக என்னிடம் சொன்னது. அதனால்தான் இங்கே வந்திருக்கிறது.
சகோதரர் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ அவர்கள் பல நேரங்களில் அவரையும் மாவட்ட செயலாளரையும் இரவு 10 மணிக்கு காலை 7:30 மணிக்கு இப்படியெல்லாம் தொந்தரவு செய்திருக்கிறேன். அவரும் சலித்து கொள்ளவில்லை, இவரும் வருத்தப்படவில்லை. எப்படி ஒருவேளை உள்மனதில் என்ன நினைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. இன்னும் உள்மனதை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் எனக்கு இறைவன் வழங்கவில்லை. ஆனால் நான் கொடுத்த அவ்வளவு துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு எனக்கு கூட இருந்து உதவி செய்தார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு எனக்கும் எந்த பழக்கமும் கிடையாது. நான் அவர்களை முதலாக போய் பார்த்தேன், ஒரு உதவி வேண்டும் என்று கேட்டேன். உடனே திரு இளங்கோடர்களுக்கு தொலைபேசியில் வக்கீல் தமிழ்மணி வந்து உங்களை பார்த்தாரா? ஆம் பார்த்தார். அவர் என்ன கேட்கிறாரோ அதை செய்து விடுங்கள் என்று சொன்னார். இது இன்றைக்கு இந்த அளவில் நிறைவேறி இருக்கிறார்கள். என் வாழ்நாளில் இஞ்சி இருக்கிற அத்தனை நாட்கள் நான் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். பணம் இந்த எந்த சொத்துக்களையும் விற்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஒரு 60 லட்சம் ரூபாய் என்னிடம் இருந்தது, செய்துவிட்டு அதில் சிக்கலே ஏற்படவில்லை எனக்கு. ஆனால் திரு இளங்கோவனோ, சேர்மன் சின்ன தம்பியோ, எம்எல்ஏ ஜெய்சங்கரோ, இங்கே இருக்கிற நாட்டார்களோ மூப்பரோ உதவி செய்யாமல் இருந்தால் இதை செய்திருக்க முடியாது என்று நான் மனமாற சொல்லுகிறேன். எனவே இங்கு இந்த என்னுடைய பணி நடந்ததற்கு நீங்கள் எனக்கு நன்றி யாரும் சொல்ல வேண்டாம். பகடப்பட்டு சுமித்ராவை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் நன்றியே சொல்ல வேண்டாம். ஒரு சிறு புன்முறுவல் அவருக்கு எல்லாம் விளைவுக்கு வந்துவிடும். இது வந்ததற்கு நன்றி அவருக்கு சொல்ல வேண்டும். நான் தேடிய இடங்கள் வேறு, அமைந்தது வேறு. இது நான் தேர்ந்தெடுத்த இடமல்ல. அவர் சுமித்ரா ஆசை பெற்றிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ராமர் தேர்ந்தெடுத்த இடம் என்று கருதுகிறேன். மிக அதிகம் பேசிவிட்டதாக நான் உணர்வதனால் முடித்துக் கொள்கிறேன். நான் தனிப்பட்ட முறையிலே நீதிபதி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீதிபதி அவர்கள் என் மீது உள்ள பிரியத்தில் வரவில்லை, ராமர் மீது உள்ள பிரியத்தில் வந்தார். அதனுடைய ஒரு சிறு தகவல் அவர் விரும்ப மாட்டார். இருந்தாலும் கூட ஒரு மனிதனை பற்றி நான் பேசுகிற போது எதையும் மறைக்கக்கூடாது. பிறப்பால் பிராமணன் தவறல்ல. நான் ஒரு இனம், நீங்கள் ஒரு இனம். நான் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பிகளாக பழகுவதைப் போல் அவர் பிறப்பால் பிராமணர். கொஞ்சம் கூட இது ஒரு பழங்குடியின மக்கள் கோவில் என்று சொன்னபோது, ராமர் கோவில் தமிழ்மணி, இது என்ன பழங்குடி கோவில், உயர் ஜாதி கோவில், உனக்கு எவன் சொல்லிக் கொடுத்தா? ராமர் கோவில் தமிழ்மணி, நம் தெய்வம் என்றார். அதை விட ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்லாவிட்டால் என்னுடைய கடமையில் தவறி இருப்பேன். அவர் போகட்டும். அவர் இன்றைக்கு வரைக்கும் சமைத்து சாப்பிடுகிற சாப்பாடு ஒரு தலித் சகோதரி தான் ஒரு வீட்டில் சமைக்கிறார். நான் கூட கேட்டேன், உங்களால் சாப்பிட முடிகிறதா? என் மனைவி பக்குவங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். மிக அருமையாக அந்த தலித் சகோதரி சமைக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் என்னை கூப்பிடுங்கள், நானும் முன்பு சாப்பிட்டு விட்டு அந்த தலித் சகோதரிக்கு ஒரு பொன்னாடை போர்த்துகிறேன் என்று அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி. தயவு செய்து மற்றவர்கள் பெயர்களை நான் குறிப்பிட்டு சொல்லாததற்கு காரணம் என்னுடைய அறியாமையை தவிர வேறொன்றும் இல்லை. யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமல்ல. யாராவது வருத்தப்பட்டிருந்தால் அவருடைய தாழ் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.